வாழ்த்துக்கள். உங்கள பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Hi ma'am, I'm Veni, International Certified Personal Coach and Women's Wellness Coach. இப்போ வந்து தஞ்சாவூர்ல வேரியட் ஸ்பாட் யோகா அண்ட் ஃபிட் ஒர்க்னு உமன்ஸ் அண்ட் கிட்ஸுக்காக ஜிம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். 1 இயர் ஆகுது. ஓகே. இப்போ 1 இயரா நீங்க ஜிம் ஒர்க் அவுட் சொல்லி குடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ என்னென்ன ஜிம் ஒர்க் அவுட்லாம் எங்க நீங்க சொல்லி குடுக்குறீங்க? மேம் ஸ்ட்ரென்தனிங், கார்டியோ, ஏரோபிக்ஸ், ஜும்பா, யோகான்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பெயின் எல்லாருக்குமே வந்து பேக் பெயின், ஷோல்டர் இன்ஜுரின்னு வராங்க. அவங்களுக்குமே வந்து க்யூர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து பெண்களுக்காக மட்டும் தான் இந்த ஜிம் ஒர்க் அவுட் வந்து இது எல்லாமே சொல்லி குடுத்துட்டு இருக்கீங்க. சோ பெண்கள் வந்து டெய்லியுமே இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாமா? டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை மேம். வீக்லி ஒரு 5 டேஸ் பண்ணால் போதும். 1 டே வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு 1 டே வந்து ஆக்டிவ் ரெஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஆக்டிவ் ரெஸ்ட்னா லைட்டாக வாக்கிங், சைக்கிளிங் மட்டும் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஜிம் ஒர்க் அவுட் வந்து கன்டினியூஸா நீங்க சொல்ற மாதிரியே 1 டே பிரேக் எடுத்துட்டு கூட பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பாடிக்கு? இப்போ வந்துட்டு மேம் கார்டியோ பண்ணோம் அப்படின்னாக்கா கார்டியோவஸ்குலர் மசில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிரானிக்குங்கிற வந்து தொடர்ச்சியாக இருக்கும்ல, இப்போ சுகர், ஆஸ்துமா அந்த மாதிரி நோயில் வந்து கண்ட்ரோலாக இருக்கலாம் மேம். நல்லா தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரிலீஃபாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க நெறைய ஜிம் ஒர்க் அவுட் எல்லாமே பெண்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எதுக்கெல்லாம் அதிகமா இந்த ஜிம்ம தேடி வராங்க? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா வெயிட் லாஸ்க்காக வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே வந்துட்டு உட்கார்ந்தே வேலை பார்க்குறாங்க. அதனால வந்து பேக் பெயின் இருக்கு. அப்புறம் பிசிஓடி இம்பார்ட்டன்டா இப்ப எல்லாருமே அதிகம் ஒரு 80% வந்து பிசிஓடிக்காக தான் மேம் வராங்க. ரிவர்ஸ் பண்ணணும். தைராய்டு, சுகரு, இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டிக்காக வராங்க நிறைய பேர். இப்போ உடம்புல அதிகமான வலி இருந்துச்சு அப்படின்னா, அத ஜிம் மூலமா சரி பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா சரி பண்ணலாம் மேம். அது எப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இங்க போன்ல இது இருந்துச்சுன்னா சுத்தி உள்ள மசில் எல்லாத்துக்குமே வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அதனால பெயின் வந்து கியூர் ஆயிடும். இப்போ ஜிம் வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கவங்க அல்லது உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ ஜிம் வந்து இவங்க எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்களா மேம், அவங்க பண்ணக்கூடாது. இப்போ நமக்கே வந்து கால் பண்ணி கேட்பாங்க, 10 டேஸ் தான் இருக்கு, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப வெயிட் ஏறிட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்களும் சொல்றது, டாக்டரும் சொல்றதுமே வந்துட்டு இப்போக்கி வேணா 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்க பண்ணலாம். அதுவுமே வந்துட்டு எடுத்தோன்னா பண்ணாம வாக்கிங், சைக்கிளிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப சொல்றாங்க இல்லையா, ஜிம் ஒர்க் அவுட் போறாங்க, மேபி வந்து ஒரு வெயிட் லாஸ்க்காக போறாங்க அப்படின்னா ஜிம் கண்டினியூஸா பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது, மறுபடியும் வெயிட் ஏறிடும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா மேம்? அது உண்மைலாம் கிடையாது மேம். ஏறும். அது எப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர் டயட் இல்லாம, ப்ராப்பரா ஒர்க் அவுட் இல்லாம, இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு அடுத்து 7 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இது பண்றோம். இல்லைன்னா தண்ணி மட்டும் குடிச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம், ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொன்னாக்க அப்போக்கே வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா வெயிட் ஏறிடும். நீங்க ப்ராப்பர் டயட் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா வந்து அப்பெல்லாம் ஏறலாம் செய்யாது. இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்ல. சோ வந்து ப்ராப்பரா இந்த டைமுக்கு சாப்பிடணும், ஒரு 1/2 hour முன்னாடி வந்து சாப்பிடணும், அதுக்கு இடையில சாப்பிடணும் அப்படிலாம் ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும்ல. ஆமா. சோ அதெல்லாம் என்னென்ன இருக்கு மேம்? ப்ராப்பரா வந்து ஜிம்முக்கு வரோம்னாக்க வந்துட்டு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிடணும். வந்தோடனே முக்கியமா வந்து வார்ம் அப் பண்ணணும் மேம். சில பேர் வந்து வார்ம் அப் பண்ண மாட்டாங்க. வார்ம் அப் ஏன் பண்ணோம்னா வந்துட்டு இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்காக வார்ம் அப் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு இப்ப ஜிம் போனா வந்துட்டு டிஷர்ட், லோயர், ஷூ தான் வந்து முக்கியம்னு நினைப்பாங்க. அது கிடையாது. நீ பேண்டு, எல்போ பேண்டு அதெல்லாம் வந்து இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்றது. அதான் முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது. இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஜிம்மை தேடி வராங்க அப்படின்னு வைங்களேன். சோ அவங்க வந்து எத்தனை நாட்கள் கண்டினியூஸா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்? மேம் எல்லாருக்குமே ஒரே டைமிங் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க பாடியை வச்சுதான் வந்துட்டு வேரி ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு மெட்டபாலிசம் லெவல் இருக்கும். மெட்டபாலிசம் லெவல்னா எனர்ஜி. ஒருத்தவங்களால இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ண முடியும், சில பேர்னால கம்மியாக தான் வந்து பண்ண முடியும். அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க மெட்டபாலிசம் லெவலை வச்சு இவங்க வந்து இவ்வளோ நாள் இப்போ வீக்லி வந்து ஒரு 1 kg வந்து இவங்களால லாஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஜிம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய வெயிட்டான பொருட்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதனால வேற ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல மேம், நம்ம ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணணும். ப்ராப்பர் வந்து போஸ்டர் வந்து சரியா இருக்கணும். அது இல்ல, ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து ஜிம்முக்கு நிறைய பெண்கள் தேடி வராங்க இல்லையா? சோ அவங்க என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக வராங்க? நீங்க என்னெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறீங்க? பிசிஓடி, அப்புறம் தைராய்டுக்காக வராங்க. ஃபெர்டிலிட்டி மேம், ரொம்ப நாளா வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ் ஆகியுமே வந்துட்டு பேபி இல்லை அப்படின்றதுக்காக வராங்க. அவங்க வந்து யோகா அண்ட் ஸ்ட்ரென்தனிங் மூலியமாவே நாங்க வந்து சரி பண்ணியிருக்கோம்.
ஓகே. ஜிம் அப்படின்னு இல்லாம நார்மலாவே ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி குடிச்சா உங்களுக்கு நல்லது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா சோ உங்களுடைய பார்வையில ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மேம். 20 கேஜிக்கு பெர் லிட்டர் குடிக்கணும். இப்போ நீங்க 60 கேஜி இருக்கீங்கன்னா 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிச்சு 3 லிட்டர் அது மாதிரி குடிச்சுக்கணும். அப்படி குடிச்சுக்கிட்டா நல்லது. நீங்க தண்ணி மட்டுமே குடிக்க முடியல அப்படின்னாக்க வாட்டர் கண்டென்ட் இருக்கும்ல, நிறைய ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், குக்கும்பர் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஜிம் அப்படின்னா வெளியில போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோச் கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? அல்லது வீட்லயுமே பெண்கள் செய்யலாமா? வீட்ல பண்ணலாம் மேம். ப்ராப்பரா நம்மளுக்கு போஸ்டர் அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்ல நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும்னா வந்து ஒரு கைடன்ஸ் தேவைதான் மேம். வீட்ல இருந்தே சில பேர் கார்டியோ மட்டும் பண்ண முடியும். மற்றபடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ண முடியும். வீட்லயே செய்யற மாதிரி ஏதாவது பயிற்சிகள் இருக்கா? இருக்கு மேம். இது ஹைனீஸு, பட்டிக்கு அந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங், சைக்கிளிங் பண்ணிக்கலாம். இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்றாங்க. இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்றதுனால உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த தூக்கமின்மைங்கிறது இன்னைக்கு இருக்க காலத்துல பெரும்பாலானவங்களுக்கு இருக்க பிரச்சனையா இருக்கு. சோ அதை கூட இதனால சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா சரி பண்ணலாம் மேம். அது எப்படின்னா இப்போ பெட் டைமுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க போய் தூங்குனீங்கன்னா நல்லாவே தூக்கம் வரும் மேம். இப்போ நம்ம கிளைண்டே வந்து நிறைய பேரே வந்து இந்த நான் சொன்ன பிசிஓடி இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மேம் அப்படின்னு நிறைய கிளைண்ட் வந்து ஒரு 50 இயர்ஸ் மேல வந்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆனா எப்படின்னா மார்னிங் பண்ணிடணும். இல்லைன்னா 3 ஹவர்ஸ் முன்னாடி பண்ணிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா தூங்க முடியாது. ஏன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்க நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளோட வருவாங்க. சோ வந்து அதுல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாங்க. பட் வந்து ஒரு பிரெக்னன்சி டைம்ல இப்ப கர்ப்பிணி பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே கூட இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணியே தான் மேம் ஆகணும். அது வந்து இப்ப நம்ம பிரெக்னண்டா இருக்கோங்கும் போது நம்ம டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா வந்து வாக்கிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். வாக்கிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னாக்க சுகரு, அது மட்டும் இல்லாம சி செக்ஷன் சொல்றாங்களே அதெல்லாம் இல்லாம நார்மல் டெலிவரியா வந்து ஆகுது. பொதுவா வந்து டெய்லியும் காலையில வாக்கிங் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? இப்போ வந்து கார்டியோவாஸ்குலர்னு சொல்லுவோம் மேம். ஹார்ட் டிசீஸ் எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சுல. அது வந்து ஹார்ட்டை சுத்தி உள்ள மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுனால வந்து சைக்கிளிங், கார்டியோ அதெல்லாம் பண்றது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இப்போ வந்து ஜிம் ஒர்க் அவுட் பத்தி பேசணும், வாக்கிங் பத்தி இதெல்லாம் பேசுறோம். பட் என்னால வாக்கிங்லாம் ரெகுலரா போக முடியல. ஏன்னா வந்து சில பேருக்கு கால் முடியாதவங்க கூட இருக்காங்கல்ல. சோ அவங்க வீட்லயே இருந்து பண்ற மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? ஃப்ளோர் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃப்ளோர் ஒர்க் அவுட்னா வந்துட்டு ஆப்ஸுக்கு பண்ணலாம், ஹைனி பண்ணலாம் மெதுவா. அதுவுமே வந்துட்டு நீ பேண்ட் எல்லாம் வந்து வேர் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரா பண்ணணும். ஓகேம்மா. இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, ஜிம்ல வந்து நெறைய விஷயங்கள் பண்றீங்க. வெயிட் லாஸ்க்காகவோ, இல்ல உடல் ரீதியான பிரச்சனைக்கோ எல்லாத்துக்குமே பண்றீங்க. பட் வந்து ஒரு ஜிம் ஒர்க் அவுட் அப்படின்னு நம்ம கிளம்பும்போது, அதுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு மேம். டிஷர்ட் லோயர் மேம் லூஸா இருக்கணும். ரொம்ப எப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமமா இருக்கக்கூடாது. சில கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூச்சப்பட்டுக்கிட்டு சுடியோடயே பண்ணுவாங்க. ஒழுங்கா கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாது, மூச்சு அடைக்குதும்பாங்க. அது மாதிரி இல்லாம நல்லா லூஸா நல்லா காட்டன்ல ஒரு நல்ல டிஷர்ட், நல்ல லோயர், நல்ல ஷூ போட்டுட்டு வரலாம். ஓகே. இதுவரையும் நெறைய நல்ல விஷயங்கள், நெறைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்லது தரக்கூடிய நெறைய விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக, நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ பொண்ணுங்க வந்து அதிகமா வந்து இப்போ எப்படின்னா மேரேஜ் ஆனவங்க வந்து அதிகமா வந்துட்டு அவங்க வீட்டுல வேலை பார்க்கறதுல இருந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து அதே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மிச்சம் வைக்கிற சாப்பாடுலாம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க சாப்பிடாம அதை டஸ்ட்பின்ல போட்டு நல்ல சாப்பாடா ஹெல்தி வேல நீங்க எடுத்துக்கோங்க. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாரையுமே பார்த்ததுக்கு போதும் நீங்களும் வந்து ஜிம்முன்னு ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எமோஷனலி வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் பிசிக்கலி ஃபிட்டாகவும் இருக்கணும். இப்போ ஃபைனலா நம்ம அதிரே எஃப்எம்க்கும், அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டெய்லி 1 hour ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க ஜிம் போக முடியல அப்படின்னாலும் நல்லா வாக்கிங் பண்ணிட்டு நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டு நல்லபடியா இருங்க.